வணக்கம்ப்பா. இந்த ஆப்பச்சோடாங்கிறாங்கல்ல, அது இந்த சோடாப்புன்னு கூட அதை சொல்லுவாங்க. அதை இந்த கடைகளில் பஜ்ஜி போண்டா இதுகெல்லாம் செய்கிறவங்க போட்டு போட்டு தான் செய்வாங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும்னு சொல்லி கடலை மாவு பச்சரிசிலாம் போடுறாங்க. அதில் இந்த ஆப்பச்சோடாவை போடுவாங்கப்பா. போட்டு செய்கிறது செஞ்சால் அவங்க வியாபாரத்துக்கு விற்கிறாங்க. நம்ம அவங்கள ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இதே சோழியா தினமும் சாயந்தரம் காப்பி குடிக்கிறப்ப பஜ்ஜி போண்டா சாப்பிட்டுட்டு காப்பி குடிக்கிறவங்கலாம் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிட்னி பிரச்சனை வர்றது வாஸ்தவம் தான். 2 கிட்னியுமே கெட்டு போகும். ஏன்னா அது அவ்வளவு இந்த ஆப்பச்சோடால அவ்வளோ பிரச்சனை இருக்குது. வீட்டில் கூட ஆப்பத்துக்கு போடுவாங்க. என்றைக்கோ ஒரு நாள் ஆப்பம் சுடுறோம், கொஞ்சம் போட்டால் போடலாம், இல்லை போடாமல் கூட செய்யலாம். போடாமல் ஆப்பம் சுடுறதெல்லாம் வழக்கம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர் போடுவாங்க. என்றைக்கோ ஒரு நாள் செய்ய பரவாயில்ல, என்றைக்கோ ஒரு நாள் கடையில் ஒரு பஜ்ஜி போண்டா இதே சோழியை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிட்னி கெட்டு போகும்ப்பா. ஆப்பச்சோடா பயங்கர டேஞ்சரு. கூடிய மட்டும் அந்த ஆப்பச்சோடா சேர்க்காத பண்ணங்களாக நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க.